அடர்ந்த காட்டின் நடுவில் உயரமான ஒரு பழமையான மரத்தின் மேலே ஒரு சிறிய மரவீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தார் வயதான மனிதர் மருதம் தாத்தா. வெள்ளை தாடி, மென்மையான கண்கள், எளிய உடை. ஆனால் மனம் பெரியது. ஒரு நாள் காயமடைந்த ஒரு பச்சை கிளி மரத்தின் கிளையில் விழுந்தது. தாத்தா அதை கவனமாக எடுத்துக்கொண்டு மருந்து வைத்து குணப்படுத்தினார். நீ என் நண்பன் என்று சிரித்தார். கிளி தினமும் அருகிலுள்ள ஊருக்கு பறந்து சென்று பழங்களையும் செய்திகளையும் கொண்டு வந்து பகிர்ந்தது. மழை பெய்யும் இரவில் தாத்தாவும் கிளியும் மரவீட்டின் வாசலில் அமர்ந்து மழை துளிகளை ரசித்தார்கள். ஒரு நாள் சில குழந்தைகள் அந்த மரவீட்டை கண்டுபிடித்தனர். தாத்தா அவர்களுக்கு, இயற்கை நம்மை பாதுகாக்கும், நாம் அதை பாதுகாத்தால் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த நாள் முதல் மருதம் தாத்தாவின் மரவீடு ஒரு சிறிய இயற்கை பள்ளியாக மாறியது.